காலைல 5:30 மணிக்கெலாம் எந்திக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ? அதை விட பெரிய கஷ்டம் எம்எம்ஏன்னு ஒன்று பண்ண போகிறேன். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெல்கம் டு டே 1 ஆஃப் 30 days டிசிப்ளின் சேலஞ்ச். காலையில் 6 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். லேட்டாக போனோம்னா கிளாஸுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டு சவி எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் டைம் வரத்துக்குள்ளே அடிச்சு போச்சு எப்படியோ கிளாஸ்க்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன். எப்பவுமே கிளாஸில் எனக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நிற்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரல. மாஸ்டரும் நான் மட்டும் தான் இருந்தோம். அப்படியே பொறுமையாக ஸ்ட்ரெச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெச்சஸ், ஸ்லோ ஜாக் இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறமா டேரெக்டாக பாடி வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தூரமாக வச்சு வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு எங்கள் பாக்ஸிங் கோச் நானே வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவரே வீடியோ எடுத்து கொடுத்துட்டாரு. என்ன மனுஷன்? எம்எம்ஏனா என்னன்னு தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவில் என்னென்னு சொல்கிறேன். எம்எம்ஏ இஸ் நத்திங் பட் மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், மொய் தாய், ஜூடோ, ஜுஜிட்சு இது மாதிரி நிறைய விஷயங்களை சேர்ந்தது தான் இந்த எம்எம்ஏ. யூஎஃப்சி பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே எம்எம்ஏ என்னன்னு தெரியும். அப்படி இல்லைனா கூட இந்த மனுஷனை ஒரு வாட்டியாச்சும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. நன் அதர் தென் கானர் மெக்ரகர். சரி, நீ ஏன்டா எம்எம்ஏ பாக்ஸிங்லாம் இப்போ பண்ணுற அப்படி கேட்டிங்கன்னா, இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் எப்படியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட், டெக்னிக்ஸ், அப்புறமா கரெக்ஷன் எல்லாம் முடிச்சக்கப்புறமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் நேற்று வாங்கின புது பாக்ஸில் என் ஓட்ஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சேன். மைக்ரோசேஃப் தான் போட்டுச்சு. ஆனால் வெளில எடுத்து பார்த்தா இதுதான் நிலமை. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு எக்கு பாயில் பண்ணிவிட்டு அப்படியே சிக்கன்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கேப்பில் எங்கள் அம்மா நேந்திரம் பழம்லாம் போட்டு எனக்கு வந்து ஓட்ஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். எத்தனையோ கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்கேன், எத்தனையோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ எடுக்கிறது. என்ன நினச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஜாப் வாங்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட 30 கம்பெனி ஏறி இறங்கினேன். லைஃப் இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்ன கூட்டு வந்திருக்கு. ஒர்க்லாம் முடிச்சோடனே லஞ்சுக்கு வந்துட்டேன். கொஞ்சமாக ரைஸு, 2 எக்கு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருந்தனால சரியாக வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாப்பிட உட்காந்துட்டேன். எப்படியாச்சும் இந்த 2 மாதத்துக்குள்ளே இந்த நருட்டோ எப்படியாச்சும் பார்த்து முடிச்சணும். நிறைய பேர் என்னை பாரு சொன்னனால தான் இதை பார்க்குறேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்கள் அம்மாவை கடைக்கு கூட்டு போனேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போட்டேன். ஏதோ வீடியோக்காக போகிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் அம்மாவும் தம்பியும் ரெகுலராக அந்த நாய் நண்பர்களுக்கு பிஸ்கட் போட்டு வளர்க்குறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு கிளாஸ்க்கான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.